எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். எல்லாரும் தீபாவளியை ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பாத்ரூம்ல ஃபிட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஃபிட்டிங், அதாவது ஃப்ளஷ் வால்வை பத்தி தான் பார்க்க போறோம். அட ஆமாங்க, ஃப்ளஷ் வால்வ்னா என்ன, ஃப்ளஷ் வால்வ் எப்படி ஃபிட் பண்றது, அதோட யூசேஜ் அண்ட் அட்வான்டேஜஸ் என்ன, இதை பத்தி எல்லாமே இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நார்மலான வெஸ்டர்ன் கிளாசட் ஆர் ஒன் பீஸ் கிளாசட் இதுல பாத்தீங்கன்னா ஃப்ளஷ் டேங்க் எல்லாம் வாலுக்கு வெளியே தெரியுற மாதிரி ஃபிட் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த வால் மவுண்டட் கிளாசட்லயும் ஒரு சில இந்தியன் கிளாசட்லயும் ஃப்ளஷ் பண்றதுக்கு ஃப்ளஷ் டேங்க் இல்லாம வாலுக்கு வெளியே ஒரு ஃபிட்டிங் வச்சிருப்பாங்க. அது என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி பிளேஸ்ல எல்லாமே ஃப்ளஷ் வால்வ் அப்படிங்கிற ஒரு ஃபிட்டிங் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுதாங்க அந்த ஃப்ளஷ் வால்வ். ஸோ இந்த ஃப்ளஷ் வால்வ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். வீட்டோட மொட்டை மாடியில் இருக்க சின்டெக்ஸ் டேங்க்ல இருந்து டைரக்டாக 1.5 இன்ச் பைப் லைனை இன்லெட் கொடுக்கணுங்க. இந்த வழியாக இன்லெட் கொடுத்துருவாங்க. இந்த புஷ் பட்டனை நீங்கள் புஷ் பண்ணும்போது இந்த வழியாக கிளாசெட்டுக்கு தண்ணி போகும். இந்த புஷ் பட்டனை ரிலீஸ் பண்ண உடனே கிளாசெட்டுக்குள்ளே தண்ணி போகிறது ஸ்டாப் ஆகிடும். சின்டெக்ஸ்ல இருந்து டைரக்ட் லைன் கிளாசெட்டுக்கு கொடுக்கறதுனால ஃப்ளஷ் பண்ணும்போது தண்ணி ஹை ப்ரெஷரில் வரும். கிளாசெட்டில் டஸ்ட்டும் ஈஸியாக க்ளீன் ஆயிருங்க. இந்த ஃப்ளஷ் வால்வுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. வாலுக்கு வெளியே தெரியாம ஃபுல்லாவே கன்சீல்டா போயிடும். மேல இருக்கிற புஷ் பட்டன் மட்டும் தான் தெரியும். இதனால இது ஒரு ஸ்பேஸ் சேவிங் டிசைன்னு சொல்லலாம். அது மறந்துடாதீங்க, ஃப்ளஷ் வால்வ் ஃபிட் பண்றதுக்கு சின்டெக்ஸ்ல இருந்து டைரக்டான ஒரு பைப் லைன் கண்டிப்பா தேவை. இப்போ உங்களுக்கு ஃப்ளஷ் வால்வ்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை